ஏசப்பா சொல்றாரு, அவரு கரத்தினால் நம்மள மூடுகிறாராம். நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்போது பாதுகாப்பு இல்லாம இருப்போம். ஏதோ பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்வோம்னு திகைச்சு போய் நிற்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, வியாதி வரும்போது, போராட்டம் வரும்போது, மனுஷர்களாலோ மிருகங்களாலோ பிசாசுகளாலோ ஏவுதல் மந்திரம் பில்லி சூனியங்கள் எதுனாலும் வரும்போது நீங்க ஏசப்பான்னு கையை விரிச்சு அவருக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னா உலக பாதுகாப்புங்கிறது சொல்லுவாங்க. ஏகரேட் பயங்கரமான பாதுகாப்புல தான் போறாரு. பிரதமர் பயங்கர பாதுகாப்புல போறாருங்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால பீஸ் வெளிநாடுகளை பாருங்க, பெரிய கோடீஸ்வரர்கள், லட்சம் கோடிகள் அதிபதிகள் துண்டு துண்டாக வைக்கப்படுறாங்க. பெரிய நம்பர் 1 பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நிலைமை என்ன ஆகுது? மனுஷனை நம்பினா இவ்வளவுதான், மனுஷனுக்கு பலன் அவ்வளவுதான். சின்ன சின்ன பாதுகாப்பு தான் அவனுக்கு கொடுக்க முடியும். படைத்த தேவன் நம்மளை முழுமையாக மறைச்சு பாதுகாக்கிற தேவ பிள்ளைகளை அவருக்கு அந்த கைக்கு அடங்கி நம்ம அப்படி அடங்கி அவர் கையில அப்படி மூடப்பட்ட நிலையில நம்ம போனோம்னா இந்த உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார்.